ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் குழகுழப்பு இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இந்த குழகுழப்புலாம் போகிறதுக்கு வீடியோ சென்டரில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க, அது என்னன்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்பாருக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, பெருங்காயம் சேர்த்துடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நானும் உப்பு போட்டுட்டு நல்லா தக்காளி சுருள வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்னொரு வாட்டி அந்த வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர்ந்து வரட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் துவரம் பருப்பு ஏற்கனவே 1 டம்ளர் வந்து வேக வச்சுருக்கேன். அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1 நிமிஷம். எல்லாருமே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்னு சொன்னவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நன்றி. அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு புளி தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா வெண்டைக்காய் வெந்துட்டும். அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் சுட சுட வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.